என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் நூலகம். என்னடி என்ன சும்மா பார்த்துட்டே இருக்க? ஆமா, அப்படிதான் பாப்பேன். நான் என் புருஷனை பாக்குறேன், உனக்கு என்ன? பார்க்கறது ஒரு தப்பும் இல்லை, ஆனா அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. சரி, நான் ஒன்னு சொல்லவா? தெரியும்டி, நீ காரணம் இல்லாம இவ்வளோ நேரம் பார்ப்ப. அது வந்து புருஷா, நமக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பொங்கல், நமக்கு தலை பொங்கல், அதை இன்னும் செலிப்ரேட் பண்ணவே இல்லையே. நீ தானே சொன்ன அப்பா அம்மா எல்லார் கூடயும் கொண்டாடணும்னு. நான் தான் சொன்னேன், இருந்தாலும் தலை பொங்கல் அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. அம்மா அப்பா வந்தா நல்லா இருக்கும்ல? அவங்களுக்கு தான் எதுவும் தெரியாதுலம்மா. ஆதினி என்னாச்சு? டேய், அம்மா ஃபோன் பண்றாங்கடா. சரிடி, அட்டன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேளு. எனக்கு பயமா இருக்குடா சிவா. நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? இல்ல இல்ல, நானே பண்றேன். ஹலோ அம்மா. ஆதினி, அப்பாவும் நானும் ஹாஸ்டலுக்கு வெளியே தான் இருக்கோம், வெளியே வாமா. ஐயோ, ஐயோவா? ஆதினி என்னாச்சு? அது வந்துமா, நான் பொங்கல் செலிப்ரேஷன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. அப்படியாம்மா? உன் ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானும் அப்பாவும் வரோம். கருவாயா, சிரிக்காதடா. நீ தானே உங்க அப்பா அம்மா வரணும்னு ஆசைப்பட்ட, அதான் வந்துட்டாங்களா, அட்ரஸ் கூட வீட்டுக்கு வரட்டும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஹலோ ஆதினி, ஹலோ, கேக்குதாம்மா? ஹலோ அம்மா, இங்க டவர் கிடைக்கலம்மா, நான் வெளியே வந்து கூப்பிடுறேம்மா. ம், சரிம்மா. சார், உள்ள வாங்க ஹாசினி. விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, கதும்பிட கதும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து. அர்ஜுன் சார். வாங்க ஹாசினி. வா பிரியா, வா கிருஷ். சார், சூர்யா எங்க சார்? அடடே வாங்க ஹாசினி. ஹாய் சூர்யா. அது என்ன, அவனை மட்டும் சூர்யான்னு சொல்றீங்க, என்ன மட்டும் சார்னு சொல்றீங்க? என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்னடா கேப்ல கெடா விட்டுறியா? ஆமாடா. ஹாசினி, நீங்க என்ன அர்ஜுன்னே கூப்பிடுங்க. இல்ல சார், நான் எப்படி சார் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது? சிம்பிள்ங்க, வாயில தான் கூப்பிடணும். அது எனக்கு தெரியாதா சூர்யா? அவங்க என்னை விட பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க, அவங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? இதுவும் ரொம்ப சிம்பிள்ங்க, அதையும் வாயில தான் சொல்லி கூப்பிடணும். மிஸ்டர் சூர்யா, நீங்க காமெடி பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு சிரிப்பே வரல. பாத்தீங்களா, என்னையே டேமேஜ் பண்ணிட்டீங்க. டேய் சூர்யா, என்னடா அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போடா. எதுக்குடா அண்ணா? நான் ஹாசினி கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னடா ப்ரப்போஸ் இது பண்ண போறியா? என்ன ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க அண்ணி. என்னது? சும்மா இருடா. மன்னிச்சுக்கடா அண்ணா. ஓய் குட்டீஸ், வாங்க மாமா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சரி மாமா. சார், என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுங்க ஹாசினி. ஏங்க ஒரு வாட்டி அர்ஜுன்னு கூப்பிடுங்க. அர்ஜுன். ஐயோ மாட்டிக்கிட்ட, உன்கிட்ட மாட்டிக்கிட்ட, வலிக்காம காட்டிக்கிட்ட, கனவது நிஜமெது தெரியல, நீ என்ன சுத்தி விட்ட, எங்கெங்கோ பத்த வச்ச. இனிமே நீங்க என்னை இப்படிதான் கூப்பிடணும். அடடே வாமா ஹாஷினி. அம்மா, என் பேர் எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? அது வந்துமா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கு முன்னாடி பேசினியா, அதை வந்து அர்ஜுன் என்கிட்ட சொன்னாமா. சரிங்கம்மா. சரி வாங்க போலாம், பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? பொங்கல் வச்சிடலாமா? ஏய் சீக்கிரம் வெயி பொங்கல, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நானே உள்ள உட்காந்து கொதிச்சிட்டு இருக்கேன், அது எப்போ பொங்குதோ அப்பதான் பொங்கும். சரி சரி, பொங்கல் பொங்க போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க. பொங்கல்.
கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன். கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா, கொல்றாளே. ஹலோ டாக்டர், ஹாப்பி பொங்கல் டாக்டர். தேங்க்யூ ஸ்வாதி, உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். டாக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்னங்க கோல்டன் சாரியில் தேவதை மாதிரி இருக்கீங்க. ஐயோ டாக்டர், நான் உங்க ட்ரெஸ் கேட்டேன். என்னங்க காலையிலேயே அசிங்கப்படுத்திட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்களை கேட்டேன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. சரி சரி விடுங்க. ஓகே டாக்டர், நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, நான் போய் அங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். சரி ஸ்வாதி. என்ன மச்சான் காலையிலேயே பல்பு போல. டேய் நீ எப்படா வந்த? நீ அசிங்கப்படும் போதே வந்துட்டேன்டா. இருடா இரு, இப்ப திவ்யா வருவாள்ல, யாருக்கு பல்பு வெடிக்குதுன்னு பார்க்கலாம். என்ன காணுங்காத்தால என்ன பத்தி பேச்சு ஓடுது? வாமா தங்கச்சி வா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க அண்ணா, என்னண்ணா? அது வந்து வாவ், என் பொண்டாட்டி சாரியில செம்மையா இருக்கா. என்னடா சமாளிக்க பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் தனியா பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உன் அழகை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியாங்க புருஷா, தேங்க்யூ புருஷா. இதை விட தங்கச்சி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உன்ட்ட. என்னதுண்ணா? டிடி பரது சும்மா இருடா. நான் சொல்லுவேன்டா, என்னை பார்த்து சிரிக்கவா செஞ்ச? இப்ப பாரு. என்னண்ணா சொல்றேன்ட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க? இவ வேற, இவனே சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்ட போல. அது வந்துமா தங்கச்சி, டேய் அது ஒன்றும் இல்லைம்மா, என் மச்சானுக்கு கனவுல ஒரே முத்த மலை தான். என்ன முத்தமலையா? என்ன தெரியுமா சொன்னா? டேய் மச்ச மச்சா, காலில் வேணா விழுகிறடா, சொல்லிடாதடா ப்ளீஸ்டா. டார்லிங் இறுக்கி அணைச்சு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கனவுல சொல்றாமா. மாமா அப்படிலாம் இல்லைம்மா, அவன் பொய் சொல்றாமா. அப்படியா? அவர் போய் சொல்றாருன்னா நீ இவ்ளோ பயப்படுற? இல்லையே, நானா பயப்படலையே. அப்படியே வாம வாயை திறக்கற. அது வந்துமா வாயில புண்ணுமா. வாயில புண்ணா? வா நான் உனக்கு 10 போட்டு விடுறேன். மச்சான் நீ போய் உன் வேலையை ஆரம்பி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். தங்கச்சிமா 10 கொஞ்சம் ஹெவியாவே போடு. சரிங்கண்ணா. நல்லா என்ன கோத்து விட்டுட்டீல்ல. மச்சான் வரட்டா? என்ன மாமா 10 போட போலாமா? கொஞ்சம் பார்த்து போடுமா. பாத்து தானே போட்டறலாம். இப்ப வேணா நைட் ஒன்னு கவனிச்சுக்கிறேன். இப்ப பொங்கலுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். சரிம்மா. என்னடா இப்ப வேணான்ட்டாலே அப்புறம் நைட்டு மறந்துடுவா, அடிக்க மாட்டான்லாம் நினைச்சிட்டு இருக்காத. நைட்டு கன்ஃபார்ம் அடி இருக்கு, வா போலாம். ஐயோ, இந்த பரத் வரப்பி மாட்டி விட்டு போயிட்டானே. சரி போவோம். ஏன் பேத்தி குட்டி நல்லா சாமி வேண்டிட்டு பொங்கல் வையே. சரிங்க பாட்டி. கடவுளே, இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் இந்த தாத்தா பாட்டி என்னோட அம்மு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் கடவுளே. இவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நான் இவங்களை எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கணும் கடவுளே. அதுக்கான தைரியம் எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் கடவுளே. சரி எல்லாரும் தயாரா இருங்க, பொங்கல் பொங்க போகுது. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அவ்வளோ டைம் சொல்லியும் ஏதாவது ப்ராப்ளத்தை இழுத்து வச்சிடுறாங்க. இதுக்கு தான் காலேஜில் எந்த ஃபங்க்ஷனும் நாட் அலோடுன்னு சொல்கிறது. அவ்வளோ டைம் சொல்லி இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து தலைமையில் வச்சுருக்காங்க. இந்த குமார் சார் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் மேம்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா லீவ் போட்டு ட்ரிப்பு போயிருக்காரு. அவ்வளோ ரூல்ஸ் போட்டும் பாய்ஸ் பாரு எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இனி அவ கால் பண்ணி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? இனி அவ கால் வேற பண்ணுவா, அங்க இருந்துட்டு இங்க எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருப்பா.
ஃபங்க்ஷனுக்கான டேட்டையும் சொல்லி எல்லாமே சொன்னதுக்கப்புறம் கலை மேமும் குமார் சாரும் பிக்னிக் போயிருக்காங்க. சரி போனாலும் பரவாயில்ல, போகும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்காட்டி தான் நான் விட்டேன். இப்போ கடைசியில் பார்த்தா என்னென்னமோ ஆயிடுச்சு. ச்சே, இவரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்கு நல்லா என்னை ஏமாத்திட்டாரு. முடியாது மேம், அந்த அன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வெளியே போகணும்னு சொன்னா என்னவா? சரி மேம் வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. முடியலனா அப்ப எதுக்கு நான் பண்றேன்னு அவர் சொல்லணும்? ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. ஹலோ அக்கா. ஹலோ சொல்லுக்கா. நான் ஊர்ல இல்லாத டைம்ல காலேஜ்ல என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இதான் நீ காலேஜ் பாத்துக்கிற லட்சணமா? அக்கா அது இல்லக்கா. சும்மா எந்த ரீசனும் சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு காலேஜ்ல இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும். அக்கா அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லக்கா. அது சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு காலேஜ் மேலே ஒரு துளி கூடி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அக்கா அது பெரிய ப்ராப்ளமே இல்லை, சின்ன ப்ராப்ளம் தான். அதுக்கே நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க? இப்போ தானே சொன்னேன், உன் லிசனிங் எல்லாம் எங்கே இருக்குது? நான் சொன்னது சொன்னதான், காலேஜ் மேலே ஒரு துளி கூடி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ம் சரிக்கா. இப்போ ஃபீல் பண்ணியோ இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ ரியாக்ட் பண்ணியோ நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் யாரு கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த? ஏக்கா நான் காலேஜோட எம்டி, நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதா? நீ அந்த காலேஜுக்கு எம்டியாக இருக்கலாம், ஆனால் அந்த காலேஜை உருவாக்குனதே நான். ஓ அப்போ நீங்களே அதை பார்த்துக்கலாம்லக்கா, என்கிட்டயே அதை கொடுத்தீங்க. என்ன இது புது பழக்கம், எங்கிட்டயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா. ஓகே ஐ வில் கால் யூ லேட்டர். சரியான சைட்டான பெற்று வச்சிருக்காங்க. இந்த டென்ஷனில் மியூசிக்கை பார்க்கறக்கே மறந்துட்டோம். ஈவினிங் பார்க்குக்கு போகணும். என்ன ஆதினி, அப்பா அம்மா கூட வெளியே போக சூப்பரா கிளம்பியிருக்க? கம்மன் இருந்துரு, நானே அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு செம்ம டென்ஷனில் இருக்கேன். நீங்க தானே மேடம் ஆசைப்பட்டீங்க அப்பா அம்மா வரணும்னு, அதான் வந்துட்டாங்களா, போயிட்டு வாங்க. டே கருவாயா, அமைதியாக இருந்துரு, இல்லைன்னா ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சிருவேன். ஏய் என்ன? நானே செம்ம கான்ல இருக்கேன், எந்திரிச்சு ஓடிடுறேன். நீங்க எப்படி வேணா இருங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீயை போடுங்க. டீயா? இருக்க டென்ஷனில் பாலுக்கு பதிலாக பால் டாயில கலந்துருவேன். போட பண்ணி வாயா. எது பண்ணி வாயா? ஆமாண்ட கருவா பயலே. இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டி பண்ற, இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏண்டி வாய பழக்கிற? சிவா அம்மாடா. மாட்டினியா? அட்டன் பண்ணி பேசு. ஹலோ சொல்லுமா. அது நீ அப்பா பேசுறேன்டா. சொல்லுங்கப்பா. இல்லம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, அதான். என்னாச்சுப்பா, என்னன்னு சொல்லுங்க. அது வந்துமா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. பா இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்கப்பா. அது வந்துமா எனக்கும் அம்மாவுக்கும் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குமா, அதான் ஊருக்கு கிளம்பிட்டோம். என்னப்பா சொல்றீங்க, நிஜமாவா? என்னம்மா நடிக்கிறா? ஆதினி நீ ஃபீல் பண்ணாதம்மா, நானும் அம்மாவும் இன்னொரு நாள் வரோம். சரிப்பா பரவாயில்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். சரிடாம்மா நாங்கள் கிளம்புறோம். சரிங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ சிவா, அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் என் பொண்டாட்டிக்காங்க அப்பா அம்மா ஊருக்கு போறதுல. ஐயோ சிவா, நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன வேணும்னு சொல்லி, நான் சீக்கிரமா சமைச்சு தரேன். ஐயோம்மா வேணவே வேணாம், இப்போ வேணா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஓகே சிவா, நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்னத்தையோ பண்ணு, என்ன ஆளை விடு சாமி. ஏன் சிவா, நீ ஹாப்பியா இல்லையா? உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதாண்டி ஏன் சந்தோஷமே. ஐ லவ் யூ ஆதினி. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சரியா எங்களால போட முடியல. எப்படியாவது நாங்கள் லீவ் டைமில் டெய்லியும் வீடியோ போட்டுடலான்னு தான் நினச்சோம். லீவ் டைமில் வந்து கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. கிளைமேட் மாறினதுனால உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ சரியா போட முடியல. நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்லேருந்து வீடியோ கரெக்டாக நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் பொங்கல் வீடியோ போடுறோம்.
பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். உடம்பு சரியில்லாத, அதுவும் இல்லாமல் டைமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் அந்த வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் லேட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் சாரி ஃப்ரெண்ட்ஸ். Happy Pongal, friends.